ஆடி ஒன்று அன்னைக்கு பிரணேஷும் பிரணீதாவும் ஸ்கூல் லீவ் போட்டு ஜாலியா ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போறோம். அதனால ஹாப்பியா ரெடி ஆயிட்டாங்க. ஃபைனலா நானும் எங்க வீட்டுக்காரரும் ரெடி ஆயிட்டு எல்லாரும் ஆட்டோல கிளம்பிட்டோம். ஆட்டோல டிராவல் பண்றதுனாவே பிரணீதாக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியா வந்தா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினதுமே மேடம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து அப்படியே சேலம் போயிட்டோம். சேலத்துல இறங்கி நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்காக பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து மேட்டூர்ல இருந்து வராங்க. சோ அவங்களும் வந்துட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஃபைனலா அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுமே பிரணீதா வந்து சித்தின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டா. ரொம்பவே கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க கிட்ட வரவே இல்ல. அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டு ஆட்டோல வந்து அம்மா வீட்டுக்கு போலான்னு போயிட்டோம். வந்ததுமே ரெண்டாவது தங்கச்சி வந்து பிரணீதாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா என் ரெண்டாவது தங்கச்சிக்கு இதுதான் தலை அடி. சோ ஹஸ்பண்டோட வந்திருந்தா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். ஆடி ஒண்ணுனாலே தேங்காய் சுரத்து தான். சோ நாங்க எல்லாரும் மாடிக்கு போயிட்டு தேங்காய் சுரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அதுல வெள்ளத்தை வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைய வந்து நுணுக்க சொல்லி விட்டுட்டோம். கூடவே வந்து நானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா தேங்காயை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரும் தேங்காயை உடைச்சி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் சிஸ்டரும் வந்து அவள்கல்ல எல்லாத்தையும் கலந்துட்டு தேங்காயில தீனி போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க ஒரு பக்கம் தீனி போட்டுட்டு இருந்தோம். எங்க மாமியாரும் என்னோட ரெண்டாவது சிஸ்டரும் சேர்ல உட்காந்து அழகா தீனி போட்டுட்டு இருந்தாங்க. தீனி போட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா அடுப்புலாம் கொண்டாந்து வச்சிட்டு இருந்தாங்க. தேங்காய்க்கு குச்சி சொருவி அதை ஒரு பக்கம் வச்சாச்சு. நான் அங்க இருக்கிற விரவெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அடுப்புல வச்சிட்டு இருந்தேன். அம்மா பெரிய பெரிய விரவா எடுத்துட்டு வந்து அழகா அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பையன், என் பையன், பிரணீதா எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுப்பு பத்த வச்சதுமே இந்தாண்ட பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து செகண்ட் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பெட் கட்டி இருந்தாங்க. என் தங்கச்சியை தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி அவரும் வந்து ட்ரை பண்ணி எப்படியோ தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் பூசிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் பூசவே பாதியிலேயே புடுங்கிட்டு வந்து எல்லாம் தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரணீதா பாத்தீங்களா அவளுக்கு தனியா தான் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கியூட்டா வந்து தேங்காய் சுட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தேங்காய் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம். போக போக பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே பக்கத்துல உட்காந்து சுட ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் நவுந்து போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா எங்க மாமியாரும் எங்க பாட்டியும் வந்துட்டு தேங்காய் சுரன்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்களுடைய தேங்காய் சுட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தாங்க எல்லா தேங்காயும் நல்லா வேக வச்சிட்டு இருந்தேன். தேங்காய் எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காயை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். பிரணீதா வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஜனவி ஊட்டி விடவும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா. ஃபேமிலியோட எல்லாரும் தேங்காய் சாப்பிட்டு முடிச்சு இந்த ஆடி வந்து ரொம்பவே சிறப்பா முடிஞ்சது. யார் வீட்டுல எல்லாம் தேங்காய் சுட்டிங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.